ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி ஒரு மிட் டேர்ம் ஆப்பை பற்றியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் எப்படி ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். அதாவது இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆப்ஸு, வெப்சைட் பற்றின ரிவ்யூஸ் தான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வந்துட்டுருக்கு வரல அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நம்ம டெலகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதாவது எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க். சரியா? இதில் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஒரு மிட் டேர்ம் ஆப் இனி தான் லான்ச் ஆயிருக்கு. சரியா? இதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்கள் ரெஃபர் லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, ஒரு 20 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 91 ரூபா கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ பிளானும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ பிளான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் அந்த ஹோமியோ ஃப்ரீ பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீ. அதை கிளிக் பண்ணி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா டெய்லி நமக்கு 80 ரூபா கிடைக்கும். அதாவது டோட்டலாக 640 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஃப்ரீ பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட்டு 450 ரூபா நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு இன்கம் வந்து 75 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அதாவது 75 ரூபாலேருந்து 90 ரூபாக்குள்ளே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் அதாவது ஃப்ரீ பிளான் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் 450 ரூபா பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து 1350 ரூபா. அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து 270 ரூபா கிடைக்கும். 70 ரூபா கிடைக்கும். ஓகேவா? சாரி 70 ரூபா கிடையாது, 270 ரூபா கிடைக்கும் 70 நாளைக்கு. அதே மாதிரி 450 ரூபா பிளானுக்கு 90 ரூபா கிடைக்கும் 75 நாளைக்கு. அதாவது 75 நாள் இந்த ஆப் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது. இதுவே ஒரு 10 நாள் 15 நாள் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். சரியா? அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. 75 நாள் ரன் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப்புமே வேல் டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப் வந்து ஒரு 10-15 நாள் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீ பிளானை பை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் செகண்ட் பேக்கேஜ் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஹை பேக்கேஜ், எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்லையும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணவே கூடாது. சரியா? அது மாதிரி கீழே 233 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 80 ரூபா கிடைக்கும். இந்த பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணிக்கலாம். 10 நாளுக்கு வந்து டெய்லி வந்து இன்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 230, 450, 1350 இந்த 3 பிளானில் எந்த பிளானாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரியா? இல்லைன்னா இந்த 2 பிளானில் அதாவது 450, 230 2 பிளானுமே பை பண்ணிக்கலாம். அது மாதிரி இல்லை டெய்லி செக்இன் சொல்லியிருக்காங்க. டெய்லி செக்இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 ரூபா கிடைக்குது. வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 300 இருந்தாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா, ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்களோ, ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ 650 ரூபானா 650 ரூபா நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் ஆனால் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிபே ஃபோன்பேக்குள்ளே போகும். பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆயிரும். ரீசார்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பை அப்படிங்கிற பிளானை வந்து பை பண்ணும். அப்போ தான் ப்ராடக்ட் பை ஆகி உங்களுக்கு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும். சரியா? ஹெல்ப் அப்படின்னா கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி உங்கள் ரெஃபர் லிங்க் வந்து டீமில் இருக்கும். சரியா? அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்.